السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், இங்கு குழுவில் இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மாஷா அல்லாஹ், ஹதீஸுடைய பாடம் என்பது ஒரு பரக்கத் வாய்ந்த அல்லாஹுடைய விருப்பத்துக்குரிய ஒரு பாடம். ஹதீஸுகளை படிக்கிறது, ஹதீஸுகளை கேட்கிறது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஒரு பெரிய நலவ நாடியதற்கான ஒரு காரணம்தான் நபியினுடைய ஹதீஸை படிக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ் எல்லாத்துக்கும் கொடுக்கறதில்ல. அதை ஒரு சில மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கறான். அப்படிப்பட்ட அந்த வாய்ப்புகளை பெறக்கூடிய நாம அல்லாஹ்வுக்கு அதிகமாக ஷுக்ர் செய்யணும், அதிகமாக நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நாங்க தொடர்படியாக ஹதீஸ் குதுசியினுடைய பாடங்களை படிச்சுக்கிட்டே வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு 7வது ஹதீஸ். عن عقبة بن عامر رضي الله عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: يعجب ربك من راع غنم في رأس شلية الجبل يؤذن بالصلاة ويصلي فيقول الله عز وجل: انظر إلى عبدي هذا يؤذن ويقيم الصلاة يخاف مني قد غفرت لعبدي وادخلته جنة. அல்லாஹு தாலா சொல்றதாக ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவித்ததாக உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன், உங்கள் இறைவன் ஒரு மலை உச்சியின் பாறை பகுதியில் தனிமையான கடினமான அந்த பாறையில் இருந்து கொண்டு ஒரு தனி மனிதன் தொழுகைக்காக பாங்கு சொல்லி தொழும் ஒரு ஆட்டு இடையனை பார்த்து அல்லாஹ் வியப்படைகிறான் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ்வே ஆச்சரியப்படுறான். யஅஜபு ரப்புக மின் ராஇன் கனமின், ஒரு ஆட்டு இடையனை பார்த்து அல்லாஹு தஆலா ஆச்சரியப்படுறான், வியப்படைகிறான். பிறகு அல்லாஹ் கண்ணியமும் மகத்துவமும் மிக்க அல்லாஹ் கூறுகிறான் தன்னுடைய மலக்குமார்கள்ட்ட, எனது இந்த அடியானை பாருங்கள், எனது இந்த அடியானை பாருங்கள், அவன் தொழுகைக்காக பாங்கு சொல்லி தொழுகையை நிலைநாட்டுகிறான், அவன் எனக்கு அஞ்சுகிறான், நான் எனது அடியானை மன்னித்து விட்டேன், மேலும் அவனை சுவர்க்கத்தில் நுழைய செய்து விட்டேன் என்பதாக மலக்குமார்கள்ட்ட அல்லாஹு தாலா சொல்றதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்பயுமே வாழ்க்கையில நம்ம தனிமையாக இருக்கும் போது தனிமை ஒரு மனிதனை 2 நிலைகள்ல கொண்டு போகும். ஒன்று, ஒரு மனிதன் ஷைத்தானுக்கு அடிமையாகவும் மாற்றும். 2வது, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு அடியானாகவும் மாற்றும். தனிமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பகுதி. ஒன்று, தனிமையின் காரணமாக யாருமே இல்லை அப்படின்னு நம்ம பாவங்கள் செய்து ஷைத்தானுக்கு அடிமைகளாக போகக்கூடிய வாய்ப்புகளும் அந்த மனிதனுக்கு இருக்கும். அதே அந்த தனிமையில யாருமே இல்லை, ஆனா நான் அல்லாஹ்வை பயப்படுறேன், நான் அல்லாஹ்வை நினைக்கிறேன், நான் அல்லாஹ்வை திக்ர் செய்யறேன், நான் அல்லாஹ்வை தொழுகிறேன் அப்படின்னு ஒரு அடியான் தனிமையில யாரும் பார்க்காத நிலையில செய்யக்கூடிய அமல் இருக்குதே, அது உச்சகட்டமான மிகப்பெரிய அல்லாஹ்வுக்கு நன்மையை பிடித்தமான ஒரு அமலாக இருக்குது. தனிமையில இருக்கும்போது நாம எப்பயுமே நம்ம கொஞ்சம் சுய கட்டுப்பாடோட வச்சுக்கணும். தனிமையில இருக்கும்போது, இன்னைக்கு தனிமையில ஒரு மனிதன் இருக்கக்கூடாதுன்னே சொல்றாங்க இமாம்கள். தனிமையில இருக்க வேணாம், தனிமையில இருந்தாவே கூட இருக்கிற ஷைத்தான் மொபைல் கண்டதை பார்த்து மனிதன் இன்னைக்கு அசிங்கமான கேடுகட்ட நிலைகள்ல மாறக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. ஆண்களும் சரி, பெண்களும் சரி, எல்லாத்துக்குமே. அப்ப இந்த நிலையிலிருந்து மனிதர்கள் தனிமையில இருக்க வேணாம், அவர்கள் குடும்பத்தோடு
அவங்க மனைவி மக்களோடு குழந்தைகளோடு இருக்கணும். ஆனா இன்னைக்குள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா, நைட்டு பெட்ல படுக்கிறோம். அநேக குடும்பங்கள்ல கவுன்சிலிங் வரும்போது எனக்கு அந்த பெண்மணிகள் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த ஆண்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. கவுன்சிலிங்ல என்கிட்ட பேசுவாங்க, மோலானா என் கணவர் வீட்டுக்கு வந்தாருன்னா எப்ப பார்த்தாலும் மொபைல்லே தான் இருப்பாரு. வீட்டுக்கு வந்துட்டாருன்னா வீட்டுக்கு வருவாரு, ஆனா என்னிடத்திலேயோ குழந்தைகள்கிட்டயோ பேச மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் மொபைல்ல எதையாவது பார்த்துக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்ல, பெட்ல படுத்திருப்போம், அவர் அந்த பக்கத்தை திரும்பி போன் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்படித்தான் என்னுடைய கணவருடைய நிலை இருக்குது, எனக்கு அவரோட வாழ்றது ரொம்ப கடினமாக இருக்குதுன்னு நிறைய பெண்கள் சொல்றாங்க. அதே மாதிரி ஆண்களும் சொல்றாங்க, நான் வீட்டுக்கு கஷ்டமா வர்றேன், வேலைக்கு போயிட்டு ரொம்ப அதிருப்தி கஷ்டமா, ரொம்ப மன உளைச்சல்ல, ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வருவேன். ஆனா என் பெண்மணி என் மனைவி என்ன செய்வாங்க, மொபைல்ல சீரியல் பார்த்துக்கிட்டு அது பாட்டுக்கு ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கும். நான் வந்திருக்கிறேன், என்னை கவனிக்கணும், என்கிட்ட அன்பாக பேசணும், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும், இப்படிங்கிற வார்த்தைகள் என் மனைவிட்ட இருந்து வரல. பல குடும்பங்கள்ல பிரச்சனைகளுக்கான காரணம் என்னன்னா, தனித்திருக்க விரும்புறது. இன்னைக்குள்ள இளைஞர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அத்தா கேட்க கூடாது, அம்மா கேட்க கூடாது, மனைவி கேட்க கூடாது, கணவர் கேட்க கூடாது. யாருமே யாரையும் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டுட்டா அவங்களுக்கு பிரச்சனை. கேட்டுட்டா அவங்களால தாங்க முடியல. கேட்டுட்டா உடனே எனக்கு அவங்க எதிரியாக மாறிட்டாங்க அப்படிங்கிற உணர்வுகளை இன்னைக்கு ஷைத்தான் அதிகப்படுத்திட்டான். அதனால தனிமை என்பது ஒரு மனிதனை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியானாகவும் மாற்றும், அல்லது தனிமை என்பது ஒரு மனிதனை ஷைத்தானுக்கு அடிமையாகவும் மாற்றும். அப்ப நாம தனிமையாக இருப்பது தவிர்த்து கொள்ளணும். ஆனா அப்படி தனிமையாக இருந்தா அல்லாஹ்வை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, zikr செய்யக்கூடியவர்களாக, தொழக்கூடியவர்களாக, உதாரணமா தஹஜ்ஜுடைய தொழுகையெல்லாம் யாருக்கும் தெரியாம ஒரு மனிதன் அந்த குளிர் காலத்துல எழுந்து ஒளி செஞ்சு 2 ரக்காயத் தொழுகிறத பார்த்து அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்றான், என் அடியானை பாருங்கள், என் அடியானை பாரு, நான் அவன் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டேன், எனக்காக என்னை பயந்து என்னிடத்துல கேட்கக்கூடிய அடியானாக அவன் இருக்கிறான், நான் அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டேன், அவனை சொர்க்கத்துக்கு வாஜிபாக்கிட்டேன், அவனுடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா தனிமையில் அமல் செய்யக்கூடியவனை அல்லாஹ் விரும்புறான், நேசிக்கிறான், அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அதனால தனிமையில நம்ம இருக்காம பாத்துக்கணும். அப்படி தனிமையில இருந்தா அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கறத இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கப்படுத்துது. அல்ஹம்துலில்லாஹ். 8வது ஹதீஸ், நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال النبي صلى الله عليه وسلم قال من صلى صلاه لم يقرأ فيها بأم القرآن அப்படி இந்த ஹதீஸ் ஆரம்பிச்சு ஒரு நீண்ட நெடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருதுன்னா, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் குர்ஆனின் அன்னை, உம்முல் குர்ஆன் அப்படிங்கிறது என்னன்னா, உம்முல் குர்ஆன் அப்படிங்கிறது சூரத்துல் ஃபாத்திஹாக்கு தான் உம்முல் குர்ஆன்னு சொல்லுவாங்க. யார் குர்ஆனின் அன்னை சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயம் இல்லாமல் தொழுகிறாரோ அந்த தொழுகை அது குறைபாடுடைய தொழுகையாக ஆகும். இப்படி 3 முறை கூறினாங்க. தொழுகையில நாம சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாம ஒரு தொழுகையை தொழுகிறோம்னா தொழுகை முழுமையாக இல்ல, தொழுகை கூடாது, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கறத இந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க. இதை கேட்ட ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நாங்கள் இமாமுக்கு பின்னால் இருக்கும் போதும் ஃபாத்திஹா ஓத வேண்டுமா, இமாமுக்கு பின்னால தொழுகும் போது ஃபாத்திஹா ஓதணுமான்னு கேட்கும் போது என்று கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதை உனக்குள் மனதிற்குள் ஓதிக்கொள் அப்படின்னு சொன்னாங்க. நீ மனசுக்குள்ளே அதை என்ன செஞ்சுக்க, ஓதிக்க. இமாம் ஃபர்லு தொழு வைக்கிறாரு, லஹுர் தொழு வைக்கிறார், அசர் தொழு வைக்கிறாரு, அவரை பின்பற்றி நம்ம தொழுகிறோம். அப்ப நமக்கு கடமை என்னன்னா சூரத்துல் ஃபாத்திஹாவை நமக்குள்ள ஓதிக்கணும். துணை சூரா நம்ம ஓத தேவையில்லை, இமாம் ஓதுனா போதும், நம்ம ஓத தேவையில்லை. ஆனா சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம ஓதணும்னு சொல்றாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா அப்படிங்கிறது அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு சூரா. அந்த சூரா என்பது அல்லாஹ்வும் அடியானும் பேசுற மாதிரியே அல்லாஹ் அதை வச்சிருப்பான். அந்த சூராங்கிறது அல்லாஹ்வும் அடியானும் பேசுறதுதான். முதல்ல அல்லாஹ் பேசுவான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், இது அல்லாஹ் பேசி முடிச்சுட்டான். இப்ப மனிதன் பேசுறான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இப்படி அல்லாஹ்வும் அடியானும் பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. முழு குர்ஆனுமே இந்த கான்வர்சேஷன் பிட்வீன் அப்த் அண்ட் அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க.
குர்ஆன் என்பதே ஒரு அடியானும் அல்லாவும் பேசக்கூடியதுதான் குர்ஆன். ஆனா அப்படிப்பட்ட மனநிலைகளோடு அப்படிப்பட்ட நிலைகள்ல நாம என்ன செய்யல, குர்ஆனை படிக்கல, குர்ஆனை மனனம் செய்யல, குர்ஆனை எந்த நிலையிலும் அப்படி நாங்க ஒரு பார்வையில பார்க்கல. அப்ப நாம குர்ஆனை எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அல்லாஹ்ட்ட பேசுற மாதிரியே, அல்லாஹ் நம்மள்ட்ட பேசுற மாதிரி குர்ஆனை நாங்க படிக்க ஆரம்பிச்சோம்னா மாஷா அல்லாஹ் அதுல இருந்து பெரிய விளக்கங்கள், பெரிய பெரிய புரிதல்கள், பெரிய பெரிய ரகசியங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால சூரத்துல் ஃபாத்திஹாவை அதிகமாக ஓத சொல்றாங்க. குறிப்பாக இந்த ஹதீஸினுடைய விளக்கங்கள்ல இமாம்கள் சொல்லும் போது சூரத்துல் ஃபாத்திஹாவை சுபுஹுடைய பாங்குக்கும் சுபுஹுடைய இகாமத்துக்கும் மத்தியில யார் 40 தடவை சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்படியா ஓதுறாங்களோ அவர்களுடைய துவாக்கள் முழுமையாக கபூலாகுது. அவங்க எந்த துவாக்கள் கேட்டாலும் அவர்களுக்கு அது கொடுக்கப்படுது அப்படிங்கிறத இமாம்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க. சுபுஹுடைய பாங்குக்கும் சுபுஹுடைய இகாமத்துக்கும் மத்தியில 40 தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படி என்ன செய்யணும், பிஸ்மில்லாவையும் அல்ஹம்தையும் இணைத்து அப்படியே 40 தடவை ஓதுவதை கொண்டு அவங்களுடைய துவாக்கள், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை கிடைக்குது, வேலை வாய்ப்புகள், மனிதனுடைய பரக்கத், நோய் நொடிகள் இருந்து விடுதலை, முசீபத்துகள், இது மாதிரி பல நிவாரணங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி சூரத்துல் ஃபாத்திஹா அப்படிங்கறத இந்த ஹதீஸுடைய விளக்கமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். 9வது ஹதீஸ். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ان اول ما يحاسب به العبد يوم القيامه من عمله صلاته அப்படின்னு இந்த ஹதீஸ் ஆரம்பிச்சு மிக அழகான அற்புதமான ஒரு ஹதீஸ் இது. ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் ஒரு அடியான் அவனது செயல்களில் முதலாக விசாரிக்கப்படுவது அவனது தொழுகையை பற்றியே ஆகும். முதல்ல கியாமத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 120 வரிசைகளாக மனிதர்கள் நிப்பாட்டப்படுவாங்க. அதுல 100 வரிசைகள் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய மக்களாக நாம தான் இருப்போம். நாம நம்மள்ட்ட கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா, உன்னுடைய தொழுகை என்னாச்சு, உன்னுடைய தொழுகை என்ன? மின் அமலிஹி ஸலாத்துஹு ஃபஇன்ன ஸலுஹத் ஃபகத் அஃலஹ வ அன்ஜஹ. யார் அதுல சீரடைந்துட்டாங்களோ, யார் அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிட்டாங்களோ, யார் தன் தொழுகையை சீராக அமைந்து கொண்டா அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க, லைஃப்ல ஈடேற்றம் அடைஞ்சிட்டாங்க. வ இன் ஃபஸதத் ஃபகத் காப வ ஹஸிர. யார் அவனது கடமையான தொழுகையில் ஏதேனும் குறை இருந்தால் நிச்சயமாக என் அடியான் ஏமாற்றமும் நஷ்டமும் அடைவான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். யார்கிட்ட தொழுகை இல்லையோ, தொழுகையை பத்தி சரியான பதில்கள் சொல்ல முடியலையோ, தொழுகையில குறைபாடுகள் இருக்குதோ, இல்ல தொழுகவே இல்லையோ, அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஏமாற்றமும் நஷ்டமும் உண்டாயிரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக நபி சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அவனது கடமையான தொழுகையில் ஏதேனும் குறை இருந்தால் இறைவன் கூறுவான், என் அடியானுக்கு உபரியான தொழுகைகள் ஏதேனும் இருக்கின்றனவா என்று பாருங்கள் என்பதாக மலக்குமார்கள்ட்ட சொல்லுவான். அவங்களுடைய தொழுகையில குறைபாடுகள் இருக்கு, பலகீனம் இருக்குது, ஏதாவது அவன் ருக்கு ஒழுங்கா செய்யல, சஜிதா ஒழுங்கா செய்யல அப்படிங்கிற அடிப்படையில அல்லாஹ் சொல்லுவான், அவனுடைய வாழ்க்கையில நஃபிலான வணக்கங்கள் எது செஞ்சிருக்கிறானா அப்படின்னு கேட்கும் போது அதன் மூலம் கடமையான தொழுகையில் ஈடுபட்ட குறைபாடுகளை பூர்த்தி செய்யப்படும். பிறகு அவனது மற்ற செயல்களும் இதே முறையில் கவனிக்கப்படும். வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு 2 நிலைகள் இருக்கு. அது எல்லாத்துலயுமே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தொழுகையில மட்டுமல்ல, தொழுகையில எப்படி ஃபரது இருக்குதோ அதே போல நஃபில் இருக்குது. ஜகாத்துல எப்படி ஜகாத்துடைய கடமை இருக்கோ சதகாக்கள் இருக்குது. இது மாதிரி எல்லா நிலைகள்லயுமே மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பான். கடமையும் செய்யணும், கடமையிலிருந்து உபரிகளான நஃபிலான சின்ன வணக்கங்களை செய்யறதுனால அல்லாஹ்வை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், அதை முழுமையடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனாலதான் நம்முடைய இமாம்கள் எல்லாம் நஃபிலான வணக்கங்களை அதிகப்படியாக செய்வாங்க. ஹஜரத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நடந்து ரோடுகள்ல போய்கிட்டு இருந்தாங்க. போகும்போது ஒரு இடத்துல ஒரு மனிதர் ஹஜரத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்து, இவர் போறாருல்ல, இவர் தான் அபு ஹனீஃபா, இவர் ஒரு நாளைக்கு 200 ரக்காயத் என்ன செய்வாங்க, நஃபிலான வணக்கம் இரவு நேரங்கள்ல தொழுவார் அப்படின்னு சொல்லி இந்த மனிதர் ஹஜரத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி சொன்னாங்க. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேட்டவுடனே அழுதாங்க, தேமி அழுதாங்க. அப்ப பக்கத்துல ஒரு நண்பர்கள் கேட்டாங்க, ஏன் அழுகிறீங்க? இல்ல, நான் ஒரு நாளைக்கு 100 ரக்காயத் தான் தொழுகிறேன், அவர் என்ன 200ன்னு சொல்றாரு, இனிமே நான் என்னுடைய வாழ்க்கையில 200ஆக மாற்றிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் 200 ரக்காயத் நஃபில் தொழக்கூடியவங்களாக இருந்தாங்க.
இதை நம்ம யோசிக்க முடியுமா? 20 ரக்காயத் தொழுகிறதுக்கே நம்மளால முடியல. அதுவே பெரிய கடினமா இருக்கு. குனிந்து நிமிர்றதுக்குள்ள பெரிய கஷ்டமா நம்ம ஃபீல் பண்றோம். ஆனா ஒரு நாளைக்கு 200 ரக்காயத் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஆனா அந்த தொழுகையில இன்பத்தை காணக்கூடியவங்க, தொழுகையில மன அமைதியை காணக்கூடியவங்க, தொழுகையில அல்லாஹுடைய அதிசயங்களை பார்க்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப இலகுவானதா இருக்கும். அது பெருச காரியமா இருக்காது. அதனால எப்பயுமே வாழ்க்கையில டெய்லி நஃபிலான வணக்கங்களை நம்ம அதிகப்படுத்த முயற்சிக்கணும். ஒரு நாளைக்கு 2 ரக்காயத் எக்ஸ்ட்ரா, 2 ரக்காயத் தொழுகையுடைய நஃபில்கள் போக மீறி எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு 2 ரக்காயத். நான் ஷுக்ரியா நஃபில் தொழுகிறேன், நான் தௌபா நஃபில் தொழுகிறேன், நான் பாவ மன்னிப்புக்கான நஃபில் தொழுகிறேன். இப்படி நம்முடைய வாழ்க்கையில சில சில நஃபிலான வணக்கங்களை செய்வதை கொண்டு அல்லாஹ் ஒரு மனிதனை அல்லாஹ் எப்படியாவது அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பணும் தான் விரும்புவான். ஒரு மனிதனை அல்லாஹ் தண்டிக்கணும், கஷ்டப்படுத்தணும், அவனை துன்பப்படுத்தணும், அவனை சங்கடத்துக்கு உள்ளாக்கணும், அவனை வறுமையில போடணும், அவனை நோயாளியா மாத்தணும் அப்படின்னு அல்லாஹ் விரும்புறதே கிடையாது. அல்லாஹ் மனிதனை ரொம்ப நேசிக்கிறான். அவனுடைய படைப்புகள்லயே அவனுக்கு பிடித்தமான ஒரு படைப்பு மனித படைப்பு தான். அவன் படைத்த படைப்புகள்லயே மிக அழகான படைப்பு அஹ்ஸன தக்வீம். அல்லாஹ்வே சொல்றான், நான் படைப்புகள்ல மிக அழகாக படைத்தது மனிதனை தாங்கிறான். அதுவும் ஏன் ரூஹ கொடுத்து நான் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் என்னுடைய உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க, மனிதன் அப்படிங்கிறவங்க அல்லாஹுடைய ரகசியம்னு சொல்லுவாங்க. மனிதன் அல்லாஹுடைய ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாம அதெல்லாம் உணரணும் அப்படின்னா அதை எப்படி உணர முடியும்? அந்த உணர்வதற்கான வழிமுறைகள் தான் தொழுகை, அந்த உணர்வதற்கான வழிமுறைகள் தான் குர்ஆன், அந்த உணர்வதற்கான வழிமுறைகள் தான் திக்ர்கள். அந்த திக்ர்கள் மூலமாக, தொழுகையின் மூலமாக, குர்ஆன் ஓதுவதின் மூலமாக அந்த ரகசியங்களை, அந்த சிந்தனைகளை, அந்த ஈமானிய ருசிகளை நம்மளால அடைய முடியும். அதனால வாழ்க்கையில எப்பயுமே நஃபிலான வணக்கங்களை செய்யணும். அதுவும் குறிப்பாக ரமலானுடைய மாதங்கள்ல எப்ப உங்களுக்கு நேரம் கிடைச்சாலும் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. உங்க நாவு எப்பயுமே அல்லாஹுடைய பெயரை சொல்வதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா மற்ற நாட்கள்ல 1க்கு 10 அமல்கள் நன்மைகள் கொடுக்கப்படும்னா ரமலானுடைய மாதங்கள்ல 10க்கு 700 நன்மைகள் கொடுக்கப்படும். 700 மடங்கு நன்மைகள் கொடுக்கப்படும். அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்களை குறைங்க, தேவையில்லாத பார்வைகளை குறைங்க, தேவையில்லாத நண்பர்களை குறைங்க, தேவையில்லாம அர்த்தடிக்கிறத குறைங்க. குறைச்சு தனிமையில அல்லாஹ்வை புகழ ஆரம்பிங்க. மெதுவா மெதுவா அப்படி அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை படிங்க. பாக்கெட்ல குர்ஆனை வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் எடுத்து படிச்சு பாருங்க. இதெல்லாம் என்ன ஆகும்னா உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்தும். நம்மெல்லாம் அந்த சேஞ்சஸை உணரணும். நான் என் வாழ்க்கையில உணர்ந்து உங்களுக்கு சொல்றேன், உணர முடியும். அந்த சேஞ்சஸை நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா உணர முடியும். வாழ்க்கையில அந்த இடத்துக்கு நம்மளால அடைய முடியும். அல்லாஹ் எதை கேட்டும் கொடுப்பதற்கு தகுதியாக இருக்கிறான், எதை கேட்டும் கொடுப்பதற்கு தயாராகவும் இருக்கிறான். அல்லாஹ் வாசிஉன், அவன் என்ன கேட்டாலும் கொடுப்பான். ஆனா நம்ம கேட்கணும், அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கணும், அதற்கான முயற்சிகளை செய்யணும். அந்த பக்குவம், அந்த நிதானத்தை நம்ம உருவாக்கி கொள்ளணும். அதுதான் நபியினுடைய வாழ்க்கை முறை. நபியினுடைய வாழ்க்கை முறை அதுதான். அந்த பக்குவம், நிதானம், பொறுமை, பரிசுத்தம் இதெல்லாம் அடைந்து கொண்டே, ஏற்றுக்கொண்டே அல்லாஹ்வை தேட தேட, அடைய அடைய நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலும், குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், நண்பர்கள், ஊர், சமூகம், உறவுகள் எல்லாமே சரியாகும். எல்லாத்தையும் நம்மளால சரி செய்ய முடியும். ஆனா நாம அதற்கான முயற்சிகளை சரியா நம்ம செய்யறதில்லை, அதற்கான இலக்குகளை நோக்கி நம்ம நகர்றதில்லை. வாழ்க்கையில ரொம்ப சோம்பேறிகளாக, இல்லைன்னா கவனமில்லாதவர்களாக வாழ்றோம். நம்மள்ட்ட கவனம் கிடையாது. எதை நோக்கி போகணுமோ நமக்கு கவனம் வேணும். இன்னைக்கு தப்பு செய்யறவங்க கவனமா தப்பு செய்யறான், தப்பு செய்யறவன் திட்டமிட்டு தப்பு செய்யறான், தப்பு செய்யறவன் மனிதர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். தப்பு செய்யறவங்க இலக்குகளை உருவாக்கி இலக்குகளை நோக்கி நகர்றாங்க. நன்மை செய்யற நாம நம்மள்ட்ட இலக்குகள் இல்ல, கவனம் இல்ல, கட்டமைப்பு இல்ல, பரிசுத்தம் இல்ல, சரியான முயற்சிகள், எல்லாத்திலையும் பலகீனமா இருக்கிறோம். அதை நாம சரி செய்யணும். எப்படி சரி செய்ய முடியும்னா தொழுகையில நாம ஈடுபாடை அதிகப்படுத்துவது. தொழுகை என்பது வெறுமன வணக்கம் கிடையாது. தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய முழுமையான கட்டுப்பாடு. சிந்தனை, செயல், ஊர்மை, இறை சிந்தனை எல்லாமே தொழுகைக்குள்ள இருக்குது. அதனாலதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய தொழுகை என்பது என்னுடைய கண் குளிர்ச்சி. தொழுகை என்பது என்னுடைய கண் குளிர்ச்சி. ஒரு மனிதனுக்கு நிம்மதி வேணுமா, 2 ரக்காத் தொழுது பாருங்க, உங்க உடல் எல்லாம், உங்க மனதெல்லாம் நிம்மதி அடையும் சொல்றாங்க.
அப்படிப்பட்ட தொழுகையின் மூலமாகத்தான் நாம் அல்லாஹுடைய பிரியத்திற்குரியவங்களாக மாற முடியும். அதுக்கு பேர் தான் தமிழ்ல பக்தின்னு சொல்றாங்க. பக்தி, சப்மிஷன் டு காட். நம்மளை அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணும். அந்த ஒப்படைப்பினுடைய வெளிப்பாடுதான் தொழுகை. தொழுகையை கொண்டுதான் நாம அவனை அறியவும் முடியும், அவனுடைய அந்த ரிலாவை, அவனுடைய பொருத்தத்தை அடையவும் முடியும். அல்லாஹ்வை அறியணும்னா தொழுகை இருக்கணும். அல்லாஹ்ட்ட தொழுதாதான் அல்லாஹ்வை அறிய முடியும். அந்த பக்குவம் நமக்கு கிடைக்கும். அதே போல அவனை அடையணும்னாலும் தன்மைகள் நமக்கு வரணும். தன்மைகளை கொண்டுதான் நம்ம அல்லாஹ்வை அடையவும் முடியும், அல்லாஹ்வை அறியவும் முடியும். இது மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். 10வது ஹதீஸ், அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال يقول الله عز وجل الصوم بي الصوم لي وانا اجري به அப்படின்னு ஒரு ஹதீஸ் ஆரம்பிச்சு மிக அற்புதமாக அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் சர்வ வல்லமையும் மேன்மையும் உடையவன் கூறுகிறான், நோன்பு எனக்குரியது. அஸ்ஸௌமு லீ, நோன்பு என்பது எனக்குரியது. ஏன்னா மற்ற அமல்கள் எல்லாம் மக்களால் தெரிந்து கொள்ள முடியும், மற்ற மக்களால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனா நோன்புங்கிறது நம்ம சொல்லிதான் தெரிய முடியும். தானா ஒரு மனிதனால கண்டுபிடிக்க முடியாது. நான் நோன்பு வச்சிருக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். மற்ற யாராலுமே அதை சொல்ல முடியாது. தெரியாம தண்ணி குடிக்கலாம், தெரியாம சாப்பிடலாம், என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனா மனிதர்களுக்கு அதை காட்ட முடியாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸௌமு லீ, நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குகிறேன். அந்த நோன்புடைய மக்கள் வைக்கக்கூடியவங்களுக்கு நானே கூலி வழங்குகிறேன். அவன் எனக்காக தனது உடலியல் இச்சையையும், தன் உடல் சம்பந்தப்பட்ட இச்சையையும், தனது உணவையும், தனது குடிநீர் பானத்தையும் விட்டு விடுகிறான். எல்லாத்தையும் விடுறான் மனுஷன். அந்த நிலையில ஒரு மனிதனுக்கு ஆசைகள் ஏற்பட்டாலும் செயல்பட முடியாது, சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது. எனக்காக தன்னை தானேயே அவன் கட்டுப்படுத்திக் கொள்றான். வேற எதை கொண்டு யாருக்காகவும் இல்லை, எனக்காக மட்டும்தான் மனிதன் நோன்பு வைக்க முடியும். நோன்பு வைக்கிறதுனால வேற எந்த நிலையிலும் யாருக்கும் கிடைக்க போறது இல்லை. மனிதன் நோன்பு வைக்கிறதுனால அல்லாவுக்காக ஒரு மனிதன் தன் இச்சைய, தன் சுயத்தை, தன் உணவை, தன்னுடைய பானத்தை, குடிநீரை கட்டுப்படுத்துகிறான், விட்டு விடுகிறான். நோன்பு ஒரு கேடயமாகும். அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் அல்லாஹ்வே சொல்றான், நோன்பு ஒரு கேடயமாகும். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. ஒன்று அவர் நோன்பு திறக்கும் போது அடையும் மகிழ்ச்சி, மற்றொன்று அவர் தன் இறைவனை சந்திக்கும் போதும் அடையும் மகிழ்ச்சி. அல்லாஹ் அக்பர். அதனாலதான் நோன்பு திறக்கும் போது கேட்கப்படுகிற துவாக்கள் உடனே கபூலாகும்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில வடைய பிச்சு போட்டுக்கிட்டு, பேரிச்சம்பழத்தை பிச்சு போட்டுக்கிட்டு நம்ம யோசிக்கிட்டு இருக்காம, அந்த நிலையில கொஞ்சம் ஒரு அமைதியா ஒரு 5 நிமிடங்கள் தனிமையில உட்கார்ந்து அல்லாஹோட பேசக்கூடியவங்களாக மாறணும். நம்முடைய உணர்வுகளை சரி செய்யணும். எப்பயுமே நாம எல்லாம் அறிவு சார்ந்த மக்களாகவே இருக்கக்கூடாது, உணர்வு சார்ந்த மக்களாக மாறணும். எப்ப உணர்வுகள் ஆக்டிவேட் ஆகுதோ, உணர்வுகள் ஆக்டிவேட் ஆகணும். வெறுமன அறிவு மட்டும் ஆக்டிவேட் ஆகக்கூடாது. உணர்வுகள், கல்வு ஆக்டிவேட் ஆகும், அது ரூஹ் ஆக்டிவேட் ஆகணும். அது ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னா மாஷா அல்லாஹ் அந்த இறை சிந்தனை, அந்த இறை உணர்வு நமக்கு அதிகரிக்கும். நம்மளால அதை புரிய முடியும், நம்மளால அதை விளங்க முடியும். அந்த இன்பம் நமக்கு தெரியும், அந்த ரகசியம், கேட்கப்படக்கூடிய துவாக்கள், நம்ம அல்லாஹ்ட்ட பேசுறது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். ஒரு மனிதன் ரமலானுடைய மாதம் கிடைத்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாம, இறை உணர்வு அடையாம, ஈமானிய இன்பத்தை ருசிக்காம இருக்கிறான, நிச்சயமாக அவன் கை சேர்த்துக்குரிய மனிதன் தான். அதனால இந்த மாதங்கள்ல அதை அடைவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். இறைவன் அல்லாஹ்ங்கிறவன் நம்ம அவன்கிட்ட மூவ் பண்ணாதான் அல்லாஹ் நம்மள்ட்ட மூவ் பண்ணுவான். நம்ம மூவ் பண்ணணும், நம்ம மூவ் பண்ணாதான் அவன் மூவ் பண்ணுவான். நாம பக்கத்துல போகாமையே இருந்தோம்னா அல்லாஹ் நம்ம பக்கத்துல வரமாட்டான். அதனால இந்த ரமலான் என்பது அல்லாஹ் சொல்றான், இது எனக்குரியது. நோன்பு ஒரு கேடயமாகும். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. ஒன்று அவர் நோன்பு திறக்கும் போது அடையும் மகிழ்ச்சி, மற்றொன்று அவர் தன் இறைவனை சந்திக்கும் போது அடையும் மகிழ்ச்சி. நோன்பானியின் வாயிலிருந்து வரும் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்ததாகும் என்ற ஒரு அற்புதமான ஹதீஸையும் அல்லாஹு தாலா அந்த 10வது ஹதீஸாக நமக்கு விளங்கப்படுத்துறான். மாஷா அல்லாஹ், இது போன்ற ஹதீஸுகளை நம்ம தொடர்ந்து படிக்கிறது நோக்கம் என்னன்னா, வாழ்க்கையில அதை நாம அமல் செய்யணும், வாழ்க்கையில அதை பின்பற்றணும். வீட்டுக்கு போனா மனைவியோடு, குழந்தையோடு ஒரு சில வார்த்தைகளை நீங்க பகிர்ந்து கொள்ளணும். குழந்தைகள்கிட்ட உட்கார்ந்து நோன்புனுடைய சிறப்பு என்ன, அல்லாஹ்வை எப்படி நம்ம அடைய முடியும், தொழுகைனா என்ன, திக்ர்னா என்ன, இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லணும். மனைவிட்ட உட்கார்ந்து பேசணும். எப்ப பார்த்தாலும் நம்ம பிரச்சனைகளை பத்தியே பேசுறோம்.
பார்த்தாலும் பிரச்சனைகளை சண்டைகளை பத்தியே பேசுறது. அதனாலதான் குடும்பங்கள்ல நிம்மதி இல்லை. குடும்பங்கள்ல மனைவி மக்களோடு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தணும், அல்லாஹ்வை பத்தி பேசணும், நபியினுடைய வாழ்க்கையை பத்தி பேசணும். அப்ப என்ன ஆகும்னா மனைவியும் அப்படி பேசணும், மனைவியும் கணவர்கிட்ட பேசணும், கணவரும் மனைவிட்ட பேசணும். இப்படி பேசுறதுனால நம்மள அவங்க நேசிப்பாங்க, நாம அவங்கள நேசிப்போம். எங்களுக்குள்ள சின்ன சின்ன குறைகள் மறைக்கப்படும், குற்றங்கள் வெளியாகாது, எங்களுக்குள்ள அன்பு, லவ், அஃபெக்ஷன் அதிகமாகும். ஒரு குடும்பம்ங்கிறது எந்த குடும்பத்துல பிரச்சனை இருக்கும்னா, எந்த குடும்பத்துல அல்லாஹுடைய நினைவுகள் இல்லையோ, அல்லாஹுடைய நினைவுகள் பேசப்படவில்லையோ, அல்லாஹுடைய நினைவுகள் வெளிப்படுத்தவில்லையோ, அந்த குடும்பம் நிச்சயமாக பிரச்சனைக்குரிய குடும்பமா தான் இருக்கும். ஒரு கணவனை மனைவியால் புரிந்து கொள்ள முடியாது, ஒரு மனைவியை கணவனால் புரிந்து கொள்ள முடியாது. ஹதீஸினுடைய அடிப்படையே வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறது தான். ஹதீஸுகளே நபியினுடைய வாழ்க்கையே, ஆயிஷா அல்லாஹ் சொல்லுவாங்க, நபியுடைய வாழ்க்கை என்பது குர்ஆனாக இருந்தது. குர்ஆன் என்ன சொன்னுச்சோ நபி அப்படியே வாழ்ந்து காட்டினாங்க. அவங்க வாழ்க்கை தான் நமக்கு முன்மாதிரி. அப்ப அதனால வீடுகளுக்கு போனா எதை கேட்கிறீங்களோ, எதை உங்களுக்கு விளங்குனுச்சோ, பேசுனதுல இருந்து என்ன புரிஞ்சுச்சோ, ஒரு சில வார்த்தைகள் இல்ல ஒரு சில எழுத்துக்கள் ஏதாவது ஒன்னு ரெண்டு புரிஞ்சாலும் அதை உங்களுடைய மனைவியோடு, அம்மாவோடு, அத்தாவோடு, குழந்தைகளோடு உட்கார்ந்து பேசுங்க, நேரம் கொடுங்க, தோல் மேல கை போடுங்க, பிள்ளைங்க பக்கத்துல உட்கார்ந்து பேசுங்க, என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி அல்லாஹ்வுடைய அந்த தாத்பரிகத்தை, அவனுடைய வல்லமைய நீங்க பேசும்போது என்ன நடக்கும்னா குடும்பங்களுக்கு மத்தியில இணக்கம் உண்டாகும். மனைவிக்கு முன்னாடி கணவர் நஃபிலான வணக்கங்களை வீடுகள்ல தொழுகணும். குழந்தைகளுக்கு முன்னாடி அத்தாக்கள் நஃபிலான வணக்கங்களை குழந்தைகளுக்கு முன்னாடி தொழுகணும். அதே போல மனைவி தன்னுடைய கணவருக்கு முன்னாட, குழந்தைகளுக்கு முன்னால நின்று தொழுகணும். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க அம்மா எல்லாம் 3 மணி 4 மணிக்கு என் தொழுக ஆரம்பிச்சாங்கன்னா தொழுதுகிட்டே இருப்பாங்க. அதனால எங்க அம்மாவை பார்த்தா எங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வரும். எப்ப நாம அல்லாஹ்வை நெருங்க முயற்சிக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய நெருக்கம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுதோ, உலகம் அவர்களுக்கு அடிபணிய ஆரம்பிக்கும். உலகம் அவர்களுக்கு அடிபணிய. மன் கால லில்லாஹி கானல்லாஹு லஹு, யார் அல்லாஹ்வுக்காக தன் வாழ்க்கையை ஆக்கிக்கிட்டார்களோ இந்த உலகமே அவர்களுக்கு கீழே வந்துடும். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறார்களோ இந்த உலகம் அவர்களுக்கு கட்டுப்படும். யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் பயப்படும். யார் அல்லாஹ்வை நேசிக்கிறார்களோ அவர்களை இந்த உலகம் நேசிக்கும். இது எல்லாமே எங்க இருக்குதுன்னா, நாம் நம்முடைய வாழ்க்கைய அல்லாஹ்வோடு நெருக்கமாக ஆக்குவதை கொண்டுதான் இருக்குது. வெறுமன பயான்கள் கேட்கிற மாதிரி கலைஞ்சு போக கூடாது. நீங்க ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலேயும் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்படுது, அது என் குடும்பங்களுக்கு நான் புரிய வைக்கிறேனா, என் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறேனா, என் நண்பர்களுக்கு புரிய வைக்கிறேனா, இது உடனே நிகழ்ந்துராது. நான் இன்னைக்கு பேசி உங்களுக்கு நாளைக்கு இது புரிஞ்சிடாது. ஆனா ஒரு சில வார்த்தைகளை நீங்க விளங்கி புரிந்து அதை நீங்க மக்கள்கிட்ட பேச பேச, குடும்பங்கள்ல பேச பேச அந்த நசீபுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். மனிதர்கள் அப்படிங்கிறவங்க இயற்கையிலே நிறைய தவறு செய்யக்கூடியவங்க, கோவப்படக்கூடியவங்க, அவசரப்படக்கூடியவங்க, தவறான முடிவுகள் எடுக்கக்கூடியவங்க. அவர்களை எப்படி சரி செய்யணும்னா அவர்களை அல்லாஹ்வோடு இணைப்பதை கொண்டுதான் சரி செய்ய முடியும். நீங்க ஒரு வியாபாரம் தொடங்குறீங்க, இல்ல படிக்கிறீங்க, இல்ல ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு போறீங்க, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தொடர்பை அல்லாஹ்வோடு சரி செய்து கொள்ளுங்க. யர்ஸுகுல் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்க் கொடுப்பான், கணக்கில்லாம கொடுப்பான். ஆனா நம்முடைய இன்டென்ஷன் சரியாக இருக்கணும், நம்முடைய இலக்குகள் சரியாக இருக்கணும், நம்முடைய தொடர்புகள் சரியாக இருக்கணும். அதை எங்க இருந்து ஏற்படுத்தணும்னா அது குடும்பங்கள்ல ஏற்படுத்துங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நிறைய காசு இருக்கு, நிறைய படித்தவங்க, 80 கிட்டத்தட்ட கணவரும் டாக்டர், மனைவியும் டாக்டர் சேர்ந்து வாழல. வீட்டுல எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க, ஆனா வாழ்க்கை நிம்மதியா இருக்கான்னா 1% நிம்மதி கூட கிடையாது. ஏன் இல்ல அப்படின்னா அந்த வாழ்க்கையை புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. அதை நாம இன்னைக்கு சமூகத்துல, இஸ்லாமிய சமூகம் கட்டமைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் குடும்பங்கள் தான். இன்னைக்கு குடும்பங்கள்லாம் சிதைந்து போய் கிடக்கு, சிதைந்துருச்சு. யாரும் யாருக்கும் பிடிக்கிறதில்ல, யாரும் யாரையும் கட்டுப்படுறதில்ல, யாரும் யாருக்கும் விட்டு கொடுக்கறதில்ல. இது எல்லா நிலையிலும் பாதிக்கப்படுது. சமூக முன்னேற்றம், சமூக முன்னேற்றம்னா அது தனி மனித மாற்றத்திலிருந்தும் குடும்பங்களுடைய உருவாக்கத்திலிருந்து தான் இருக்குது. அந்த தனி மனிதனையும் குடும்பத்தையும் கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு மஹல்லாக்கு இருக்குது. மஹல்லாக்களுடைய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, நம்மளை சுத்தி எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்களோ எல்லா குடும்பங்களையும் நாங்க போய் அணுகணுமா,
பேசணுமா, அந்த குழந்தைகளை மஸ்ஜிதுகளோடு இணைத்தமா, அந்த பெண்களை நிஸ்வான்களோடு இணைத்தமா, அந்த ஆண்களை மஸ்ஜிது தொழுகையோடு இணைச்சமா, இமாம்களோடு இணைச்சமா, இதுதான் இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. சமூக எழுச்சி அப்படின்னு பேசி துவா செஞ்சு எல்லாரும் கருத்து சொல்லி பேஸ்புக்ல எழுதி வாட்ஸ்அப்ல கருத்து சொன்னோடனே சமூகம் முன்னேறுமானா முன்னேறாது. சமூகம் முன்னேறணும்னா தனி மனிதன் மாற்றம் அடையணும். தனி மனிதன் மாற்றத்தை கொண்டுதான் குடும்பங்கள் மேம்படும். இந்த தனி மனிதனையும் குடும்பத்தையும் யார் சீர்படுத்தணும் அப்படின்னா மஹல்லாக்களுடைய மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான். இன்னைக்கு மஹல்லாக்கள் தான் சமூகத்தினுடைய கேந்திரங்கள். மஹல்லாக்கள் திட்டமிட்டு, மஹல்லா ஜமாத் இமாம்கள் திட்டமிட்டு நம்ம சுத்தி உள்ள மக்களை எப்படியாவது அல்லாஹோட இணைக்கணும், படித்தவர்களாக உருவாக்கணும், சிந்தனைவாதிகளாக உருவாக்கணும், பாவங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற உணர்வுகளோடு நாம ஒரு சில முயற்சிகள் செய்தாவே அல்லாஹுடைய உதவி, அவனுடைய நசீப், அவனுடைய ஹிதாயத் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மஹல்லாவாக இந்த மஹல்லாவை அல்லாஹ் ஆக்கி தரணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக அல்லாஹு தஆலா சமூகத்தை உருவாக்கி தரணும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم أنت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والإكرام. حينا بالسلام برحمتك يا أرحم الراحمين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنا نسألك علما نافعا وعملا كاملا وقلبا منورا وتوفيقا إحسانا وتوبة نصوحا وصبرا جميلا وأجرا عظيما ولسانا ذاكرا وبدنا صابرا وتحت لواء نبيك وحبيبك وصفيك ومحمد صلى الله عليه وسلم يوم القيامة لائدين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.